கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் 5-6 வசனங்களை குறிப்பிடப்பட்டிருக்குது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாபத்தை குறித்து பேசுறாங்க. இது எங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட சாபமா இருக்குது, தலைமுறை நாங்க இந்த சாபத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு. கர்த்தர் இந்த மாதிரி தகப்பனுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்துல கேட்கிறாரா, இல்ல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அதை விசாரிக்கிறவரா இருக்கிறாரா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இப்போ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ இதுல விக்கிர ஆராதனை பண்றது எப்படி இருக்கான்? தேவனை பகைக்கிறோம்னு சொல்லி எழுதிருக்கு. தேவனை பகைக்கிறவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அழிந்து போவோம். அப்போ விக்கிர ஆராதனைன்றது தேவனுக்கு அருவருப்பா இருக்குது. அதை செய்கிறவர்கள் தேவனை பகைக்கிறார்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்படிப்பட்டவர்களை, அவருடைய பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை 3-4 தலைமுறை வம்சம் வரைக்கும் நான் அவங்கள விசாரிக்கிறனா இருக்கிறேன்னு சொல்லி எழுது. அது உண்மைதான். ஆனா நம்ம மனம் திரும்புவோமானால், அவரோட பிள்ளைகள் அந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்புவாங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா அவங்க பாவங்களை எண்ண மாட்டார். தகப்பனுடைய பாவத்தை பிள்ளை சுமப்பது இல்லையான்னு கேட்டா சுமப்பது இல்லை. அவன் மனம் மாறினா கர்த்தர் மன்னிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் ஊனமா பிறக்கிறாங்க இல்லையா? முடமா பிறக்கும் போது அவங்களாம் என்ன சொல்றாங்க? இது எங்களோட தகப்பனோட எங்களோட வம்சத்துல செஞ்ச பாவத்தோட பலன் நினைக்கிறாங்க. நிச்சயமா அது கிடையாது. வாசிக்கலாம் யோவான் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். ஆமென். சீஷர்கள் என்ன பண்றாங்க? இயேசப்பா கிட்ட கேக்குறாங்க, இவன் குருடனா பிறந்தது யாரோட தப்பு? இவன் செஞ்ச பாவமா இல்ல இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்கும்போது இயேசப்பா சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஒரு குயவன் கையில களிமண் இருக்கு, அதை பலமான பாத்திரமாக செய்யறதுக்கும் அவருக்கு உரிமை உண்டு. அதே போல பலவீனமான பாத்திரங்களை செய்யவும் அவருக்கு அது உரிமை உண்டு இல்லையா? அதே போலதான் நம்மளை படைக்கிற தேவனுக்கு ஒருத்தரை பலமுள்ளவனாகவும் ஒருத்தனை பலவீனமாகவும் படைக்க அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கு. ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு அவரை நம்ம யாருமே கேட்க முடியாது. அவர் யார் இடத்துல பலவீனமா இருக்கிறாரோ அவர் இடத்துல அதிகமா அன்பு கூறுவார். அப்போதான் நம்ம நல்லா இன்னைக்கு நம்ம எந்த குறையும் இல்லாம இருக்கும்போதுதான் நமக்கு தெரியும் கர்த்தர் அவங்களை பார்க்கும்போது நம்மளை எவ்வளவு நல்லா வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த தேவனை நமஸ்கரிக்கிறதுக்கும் அவரை துதிக்கிறதுக்காகவும் அவருடைய கிரியைகள் அந்த சகோதரன் மேல வெளிப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அது அந்த சகோதரனுடைய பாவமும் கிடையாது, அவனோட பெற்றோர்கள் செய்த பாவமும் கிடையாது. அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவரா இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தகப்பன் பாவத்தை குமாரன் சுமப்பது இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சுமப்பது இல்லைன்னு தான் சொல்லி வசனம் சொல்லுது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆமென். ஆமென்.
குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து தன் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஒரு காலத்துல நம்ம விக்கிராராதனைக்காரராக தான் இருந்தோம் இல்லையா? நம்ம எல்லாருமே ரோமன் கேத்தலிக்ல இருந்திருப்போம், இல்லை இந்துக்கள் இருந்து வந்திருப்போம். ஒரு விக்கிரத்தை நம்ம வணங்கிடு. ஆனா உண்மையான சத்தியத்தை நம்ம கேட்டது பிறகு அதை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது நம்ம பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். ஞானஸ்தானத்துல அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். பாவம் செய்கிற ஆத்மாவே சாமும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் இருக்கும். அப்பா பையனுடைய பாவத்தை சுமக்கிறது இல்லை, பிள்ளையும் அப்பாவோட பாவத்தை சுமப்பறதும் இல்லை. யார் என்னென்ன செய்யறாங்களோ அவங்களுக்கான தண்டனை என்னுடைய கூட வருகிறதுன்னு சொல்றாரு. அப்போ கிரியை கேட்ட பலன், யார் என்ன கிரியை செய்கிறாங்களோ, எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பாங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். ஆமென். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள் சொல்லி கர்த்தர் சொல்றாரு இல்லையா? தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் சொல்லி தெளிவா எழுது. அப்போ தகப்பனுடைய பாவத்தை நம்ம சுமப்போமா கேட்டா நிச்சயமா கிடையாது. அதே பாவத்துல நம்ம நிலைத்திருந்தா நிச்சயமா நம்ம அந்த பாவத்தை சுமப்போம். அந்த பாவம் சொல்லி அது தெரிந்த பிறகு அதை விட்டு விலகி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமானால், நம் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமானால், அவர் நாமத்துல நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. வசனம் சொல்லுது, நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறைத்திருந்தீங்க, அவர் நம்மோட கூட ஒரு உயிர்ப்பித்தார்னு சொல்லி எழுதிருக்கு. இது கிரியையினால் உண்டானதல்ல, விசுவாசத்தினாலே கிரியை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து விக்கிராராதனை செய்யாம ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி உத்தமனமா இருந்து லஞ்சம் வாங்காம அந்நியனுக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்து அவர்களுடைய நியாயத்தின் பக்கம் நிற்போமானா, ஆண்டோடைய கட்டளையின்படி நம்ம நடந்து அதன்படி நம்ம செய்வோம்னா அவன் தான் நீதிமான் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு. சரி, ஆனாலும் அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் பாவியா இருக்கிறான்னு வைங்களேன். சரி, இவன் நீதிமானாச்சே, 1000 தலைமுறை வரைக்கும் என்ன சொல்றாரு? என் இடத்துல அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறதா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவனுடைய பையன் அக்கிரமக்காரனா இருந்ததுனால கர்த்தர் அவனிடத்துல இரக்கத்தை காட்டுவாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கொப்பானதே செய்கிறவனுமாய் இருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். பின்னும் ஆமென்.
நம்ம ஏற்கனவே ஒரு நீதிமான் யாருன்னு பார்த்தோம். ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடந்து உண்மையும் உத்தமமாய் நடக்கும்போது அவனே நீதிமான். என் கட்டளைகளை கை கொண்டதுனால அவன் பிழைக்கவே பிழைப்பான். சரி, அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமலும் அவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானதை செய்கிறமாயிருந்து மலையின் மேல் சாப்பிட்டுன்னா விக்கிராராதனை செஞ்சு தன் அயலானுடைய மனைவியை சீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையானவன்களை ஒடுக்கி கொள்ளைக்காரராயிருந்து அடமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளாம அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம். அப்படி அவருடைய கட்டளைகளை மீறுகிறதுனால அவன் பிழைப்பாவானான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான். அவன் ரத்த பலி அவன் மேல் இருக்கும். அவங்க அப்பா நீதிமானா இருந்தாலும் கர்த்தர் விடுகிறது இல்லைன்றதை பார்க்கணும். அப்போ பாவம் செய்யற ஆத்மா தான் சாகும். நம்ம எந்த விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். நன்மையை விதைத்தா ஆண்டவர் வரும்போது நன்மையை அறுப்போம், தீமையை விதைத்தா தீமையை அறுப்போம். ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தீர்களானால் அவர் வரும்போது பிழைப்போம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாம வெறும் வசனங்களை மாத்திரம் கேட்டுட்டு அதன்படி நடக்காம இருந்தோம்னா நாம் கைவிடப்பட்டு போவோம், நாம் சாகவே சாவோம் சொல்லி எழுது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு உண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். ஆமென். ஆமென். இப்போ அவனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனை பண்றான், தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தன் அவைகளை இப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து விக்கிராராதனை செய்யாம ஆண்டோடைய கட்டளைகளை மீறாம ஏழை எளியவங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரித்து அவர்களுக்கு தன்னால முடிஞ்சத உதவி ஆண்டோடைய கட்டளைகளின்படி நடந்து விக்கிராராதனை செய்யாம ஆண்டோடைய கட்டளைகள் என்னவோ அதன்படி நடந்து தன் தகப்பன் வழியில இல்லாம எச்சரிக்கப்பட்டு மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வானால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு விட்டு விட்டோம்னா அவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம முற்காலத்துல நம்ம அநியாயக்காரனோ அக்கிரமக்காரனோ விக்கிராராதனைக்காரனா தான் இருந்தோம். நீங்கள் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட மகிமையின் பிரசனம் ஆனதுனால, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ, அது யூதரா இருக்கட்டும், கிரேக்கரா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும், எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார் சொல்லி வசனம் எழுதியிருக்கு. இதே அவன் தகப்பனும் என்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்கள் மீன் நடுவில் செய்தபடினால் இதோ அவன் தன் அக்கிரமத்தில் சாவான். அப்போ பாவம் செய்தவங்க தான் ஆத்மாதான் சாவும். தகப்பனோட அக்கிரமத்தை பிள்ளையும் சுமப்பதில்லை, பிள்ளையோட அக்கிரமத்தை தகப்பனும் சுமப்பதில்லை என்றது பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் தலைமையில இருக்கும், நீதிமானுடைய நீதி அவன் தலைமையில இருக்கும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஆமீன். ஆமீன். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லைன்னு சொல்றது. இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, மரண தயரத்துல ஏசப்பாவோட சிலுவையின் மரணத்துல
2 கள்ளர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தன் மனம் மாறி தான் பாவி என்றதை ஏற்றுக்கொள்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நம்மளோ தகாதகளை செய்தோம், அதற்கேற்ற தண்டனையை அனுபவிக்கிறோம். இவரோ தகாதவை ஒன்றும் செய்யல, அவர் பரிசுத்தர்னு சொல்லி அவர் அறிக்கை எழுதும். இந்த தண்டனை நான் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற தண்டனை தான், கர்த்தர் நீதிபரர்னு சொல்லி அறிக்கைறோம். மறிக்க போற ஒரு மனுஷனை பார்த்து உம்முடைய ராஜ்யத்தில் இந்த அடியேனை நினைத்தரல சொல்றார். ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது நீதியாக எனப்பட்டது. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் விசுவசிக்கிறோமோ அத்தனை பேரும் அது நீதியாக எண்ணப்படுகிறது இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இன்றே நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என்று சொல்றார். சரி, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானையாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்பும்படியும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி எழுதுது. அவன் எவ்வளவுதான் நீதி செஞ்சிருந்தாலும் அவன் கடைசியா துன்மார்க்கம் செய்வானானால் அவன் செய்த தன் துன்மார்க்கத்திலே அவன் செய்த தன் பாவத்தினாலேயும் சாவான். இதுக்கு உதாரணமா யாருக்குறான்னு பாத்தீங்கன்னா யூதாஸ். அவரோட ஊழியத்துல 3 வருஷமா அவர் கூடவே இருந்து கடைசியில பாத்தீங்கன்னா அவரை காட்டி கொடுத்ததுனால அவன் சாகவே செத்தான்னு சொல்லி எழுது. அவன் பாவத்தில் மரித்தான் சொல்லி நம்ம பைதவசனத்துல படிக்கிறோம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த அநீதி நிமித்தம் அவன் சாவான் சொல்லி எழுது. அவனுடைய நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அதனால்தான் பிந்தினோர் முந்தினராகவும் முந்தினோர் பிந்தினராகவும் இருப்பாரு சொல்லி ஒரு ஓமையிலே ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க? பிந்தினோர் முந்தினராகவும் முந்தினோர் பிந்தினோராக இருப்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறது என்னன்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று சோதித்தறிந்து பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரா? அவர் நம்மளை வழி நடத்துறாரா? அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம நடக்கிறோமா? அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம பேசுறோமா? கர்த்தர் தந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால அது சகலத்தை நமக்கு போதிக்குமே. அவரோட போதனையின்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? சிஸ்டர் எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல வச்சிருங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லி எழுதிருக்கு. தேவனே நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து அவர் மாம்சத்தை பலியா கொடுத்து தன் ஜீவனை பலியா கொடுத்து நம்மை ரட்சித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட ரட்சிப்பு விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானா வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ நீதிமானுடைய நீதி எவ்வளவுதான் இருந்தாலும் அவன் கடைசியில துன்மார்க்கனா மாறும்போது அவன் செஞ்ச எந்த நீதியும் நினைக்கப்படுவது இல்லைன்னு சொல்லி எழுதி. அப்போ நம்ம என்னதான் தேவ வசனங்களை ஆராய்ஞ்சிட்டோம், நிறைய ஆண்டவருடைய வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் புது புதுசா ஆண்டவர் நம்மளுக்கு வரங்களை கொடுக்கிறாரு, தேவனுடைய வசனங்களை மேன்மேலும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்தோம் நான் ஆண்டவருடைய வருகையில பாவங்கள் செய்யறவனா இருந்தேனா, இந்த கடைசி காலத்துல நான் பாவங்கள் செய்யறவனா இருந்தேனா,
கர்த்தர் என்னுடைய நீதிகளை எதுவுமே நினைக்கிறது இல்லை, அவனோட பாவம் செஞ்ச நிமித்தம் அவன் சாகவே சாவான்னு சொல்லிடுது. அப்போ இந்த ரட்சிப்பு குறித்து நம்ம கவலைப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கும் போது இன்னைக்கு நம்ம இறந்தா, இன்னைக்கு மரித்தா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருப்போமா அப்படின்ற நிச்சயத்தை நம்ம உடையவர்களா இருக்கணும். இன்னைக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் பகைக்க மாட்டோம், யாரையும் என்ன பண்ண மாட்டோம், புறம்ப பேச மாட்டோம். அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்திடுவோமோ, அவர் மனசை கஷ்டப்படுத்திடுவோமோ, நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம பிரியம் இல்லாம அவருக்கு கோபமூட்டுற காரியங்களை நம்ம செஞ்சிருவோமா? வனாந்தரத்துல அவரை கோபமூட்டினார்கள் சொல்லி எழுதிருக்கு, முணுமுணுத்து. அது போல நம்மளும் எதனா முணுமுணுக்கிறோமா, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறோமான்றதை நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம்னா சுவிசேஷத்தின் ஒளி நம்ம இருதயங்களை பிரகாசிக்குது. சர்வ வல்லமுள்ள தேவன் தான் நம்மளை மீட்கிறதுக்காக மனிதனாக வந்து நம்மளை ரட்சித்தார சொல்ற அந்த அன்பு நம்ம இருதயத்துல உருவாகுது இல்லையா? விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. பரம ஈவை ருசி பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்க்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தோம். அதாவது 1000 வருஷ அரசாட்சியில நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, ஆண்டவர் நமக்கு என்ன மகிமையை கொடுக்க போறாரு, எல்லாத்தையும் அறிந்தும் மறுதலித்து போனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏற்கனவே நம்ம எப்போ புதுப்பிக்கப்பட்டோம், புது மனிதனா பிறந்தோம், தேவனுடைய வசனம் தான், அந்த வித்து தான் நம்மள புதுப்பித்தது. அப்படிப்பட்ட அந்த வசனத்தோட அன்பும் ஆழமும் எல்லாத்தையும் உணர்ந்துட்டு திரும்பவும் போய் நம்ம எதுல இருந்துலாம் அக்கிரமத்துல இருந்து, நம்ம பாவத்துல இருந்து எதுல இருந்துலாம் கர்த்தரை என்ன விடுதலாக்கினாரோ திரும்பவும் போய் இந்த சிற்றின்பங்களுக்கும் இந்த உலக வழிபாடுகளுக்கும் நான் திரும்பவும் ஆண்டவரை மறுதலித்துட்டு அங்க போனேன்னா திரும்பவும் நம்ம புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்லி வேதம் சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29-31 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியதை நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஆமென். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. அப்போ தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் என்று யோசிச்சு பாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயத்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் என்னார் என்று நம்ம அறியோம் இல்லையா? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அப்போ இயேசு கிறிஸ்துவோட சத்தியமான வசனங்களை அறிந்தும் அதன்படி அந்த வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டும் அதன்படி நடக்காம அதன்படி செய்யாம கர்த்தருடைய கட்டளைகளை அசட்டை பண்ணின்னு சபை கூடி வருவதை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக அழிந்து போகிற மனிதர்களுக்காக அதை விட்டு விடுகிறது. எப்படி இருக்குதான்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறதுக்கு ஒப்பா இருக்கு. அவர் அசட்டை பண்ணக்கூடாது. நீங்க கர்த்தரை அசட்டை பண்ணீங்கன்னா அவர் உங்களை அசட்டை பண்ணுவார். நீங்க அவரை மறந்தீங்கன்னா அவர் உங்களை மறந்து விடுவார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி
அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். ஆமென். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு என்னவா மாறினாராம்? சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் நம்ம கூட யுத்தம் பண்ணா நம்ம என்ன ஆகும்? அழிந்து போவோம். மனுஷன் யுத்தம் பண்ணாலே நம்ம நிற்க மாட்டோமே. கர்த்தர் நம்மோடு யுத்தம் பண்ணா எப்படி ஆகும்? அப்போ நம்ம இன்னமும் கலகக்காரரா இருக்கிறோமா? முணுமுணுக்கிறோமா ஆண்டவருக்கு விரோதமாக? அவர் செய்த கிருபையையும் அன்பையும் இரக்கத்தையும் மறுதளித்து இன்னும் இம்மைக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமா? இம்மைக்காக நம்ம கர்த்தரை தேடுகளா இருந்தா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. அற்ப மனிதனுக்காக நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரை அசட்டை பண்ணுவர்களாக இருந்தீங்கன்னா அவரோட நியாயத்திற்குள்ள நமக்கு பதில் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சகரியா மேல இறங்கி என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்று சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கர்த்தரை மறந்தனா அவர் நம்மளை கைவிடுவார். கர்த்தர் நம்மளை கைவிட்டார்னா பொல்லாத ஆவி நம்ம இருதயங்கள்ல வரும். சவுலுக்கு அப்படிதான் இருந்தது. தேவனுடைய ஆவி அவனை விட்டு வெளியே போனதுன்னு ஆண்டவருடைய கட்டளைகளை அவன் மீறான். அமலேக்கரை கொன்னுட்டு வான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா அவன் கொன்னுட்டு வராம அவங்கள மீதியா வைக்கிறான். அந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வரான். அப்ப சாமுவேல் கேட்கிறாரு, கர்த்தருடைய கட்டளைகளை நீ மீறுறது என்ன அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக தான் நான் இந்த ஆடு மாடனு கொண்டு வந்தேன். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுலே உத்தமம். அதை காட்டிலும் பலி அவருக்கு பிரியமா இருக்கும். அதனால நீ கர்த்தருடைய கட்டளைகளை மீறினதுனால கர்த்தர் உன்னை கைவிட்டார்னு சொன்னார். இன்னும் அது முதல் கொண்டு தேவனுடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி தாவீதிடத்தில் சென்றது. பொல்லாத ஆவியை சவுலுக்கு கர்த்தர் அனுப்பினார்னு சொல்லி எழுதி 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார்னு சொல்லியது. அப்ப தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லி யார சொல்றாரு? வேத வசனங்களை தேடுங்க, நீங்க கர்த்தரை கண்டடைவீங்க. நீங்க வேதத்தை மறந்தீங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறப்பார்னு சொல்லியது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஆமென். கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவரோட வருகையில அவங்க வெட்கப்பட்டுதான் நிற்பாங்க இல்லையா? அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். இதே ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஜோடி வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய காரியங்கள்ல ஊழியத்துக்காக சுவிசேஷத்துக்காக பிரயாசப்பட்ட உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குன்னு சொல்லி எழுதிருக்கு. இது கர்த்தருடைய நாமத்தை மறந்தவங்களோட பேர் எதுல இருக்கான்? புழுதியில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுதி. அப்போ ஒருத்தன் துன்மார்க்கமா நம்ம சகோதரனோ இல்ல நாமளோ யாராவது துன்மார்க்கமா நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவங்களை எச்சரிக்கணும். நீ கர்த்தருடைய கட்டளையை விட்டு விலகி போகிறது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களை கண்டித்து புத்தி சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா
கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த ரத்த பலியை நம்ம இடத்துல கேட்பார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஒரு மேய்ப்பன் மட்டும்தான் அந்த சபையை மேய்க்கணுமான்னு கேட்டா இல்ல, நம்ம கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறோம். ஒரு அவயங்கள் நம்மளுக்கு விரோதமா கர்த்தரோட கட்டளைகளுக்கு விரோதமா மீறி போகும்போது மற்ற அவயங்கள் எல்லாமே கவலைப்படணும். அந்த கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்காக போய் பேசணும், அவங்களுக்கு புத்தி சொல்லணும், அந்த துன்மார்க்கத்துல இருந்து அவங்க விலகி போறதுக்கு அவங்களை எச்சரிக்கணும். வாசிக்கலாம் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடை காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆமென். ஆமென். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நம்ம என்ன பண்ணோமா, நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவனுடைய ரத்த பலியை நான் உன்னிடத்துல கேட்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதே நீங்க அந்த துன்மார்க்கனை எச்சரித்திருந்து அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாம போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ளும். அவன் தப்பு பண்ணும்போது அதை நம்ம எச்சரிச்சுட்டு நீ செய்யறது தப்புன்னு நம்ம சொல்லணும். அதனால நம்மளை பகைத்தாலும் சரி, நம்மளை திட்டினாலும் சரி, வேத வசனங்களை கொண்டுதான் சொல்லணும். வேத வசனங்கள் இப்படி இருக்கு, ஆண்டோடைய கட்டளை இருக்கு, நீங்க இந்த கட்டளை இப்படி மீறி நடக்கிறீங்க, அதனால நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அவங்க கேட்கலன்னு வைங்களேன், அவ்வளவுதான், அவங்களை விட்டு நம்ம விலக வேண்டியதான். ஏன்னா நீங்க எச்சரித்திருந்தோம், அவன் அதன்படி மனம் திரும்பாம தன்னோட மேட்டுமையினால தன்னுடைய அகந்தையிலேயே திரும்பவும் அந்த பாவத்தில் நிலைத்திருப்பானால் அந்த ரத்த பலி நம்ம இடத்துல கேட்கப்படாது. ஏன்னா நம்ம எச்சரிச்சிட்டோம், நம்ம சொன்னோம், அவன் கேட்கல. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான், நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான், அவன் செய்த நீதியில் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பொழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். ஆமென். ஆமென். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடர்லை வைக்கும் போது அவன் சாவான், நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்திலே சாவான், அவன் செய்த நீதியை நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய ரத்த பலியையோ உன் கையில் கேட்பேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு நீதிமானா இருந்து அநேக நீதிகளை செஞ்சு கடைசியில துன்மார்க்க வழியில போவானால், ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி பாவத்துல விழுவானா நம்ம போய் எச்சரிக்கணும். அப்படி எச்சரிக்கலன்னா அந்த ரத்த பலியை ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பாரு. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ள. அப்போ நீதிமான பாவம் செய்யாதபடி நம்ம எச்சரிச்சு அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா அவனும் பிழைப்பான், நம்முடைய ஆத்துமாவையும் நம்ம தப்பித்துக் கொள்ளும். ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்துல அவ்வளவு மகிமையா சந்தோஷமா இருக்குன்னா, ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு பாவம் செஞ்சு திரும்பவும் தன் நீதியில நிலைக்கிறதுக்கு தன் பாவங்களை விட்டு மனம் திரும்பணும், அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பாவம் செய்யறவங்களை எச்சரிக்கணும்னு சொல்லிதான் வசனம் சொல்லுது. நமக்கு ஏலியை பத்தி தெரியும் இல்லையா? ஏலியோட பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஆசாரிய ஊழியம் செய்யற இடத்துல அங்க வர பொண்ணுங்களோட சயனிக்கிறதும் பொல்லாத நடக்கைகளை நடக்கிறதும் அவன் கேள்விப்பட்டுதான் இருக்கிறான். ஆனா அதை அவன் அடக்காம அவங்களோட அக்கிரமத்தை தண்டிக்காம அவங்க பிள்ளைகளை கண்டிக்காம விடுறாரு இல்லையா ஏலி. அதுக்கு கர்த்தர் என்ன தண்டனை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும்
அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆமென். அப்போ ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அந்நாள்ல வர பண்றாங்க இல்லையா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் குமாரன்றவங்க என்ன பண்றாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளுடைய சயனிக்கிறதை அவன் கேட்டு இருந்தோம். அந்த பாவத்தை அவன் அடக்காமத நிமித்தம் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் சொல்லியது. அப்போ பிள்ளைகள் எதுனா பாவம் செய்யறாங்கன்னா அதை கண்டித்து நம்ம அடக்கணும். இது தப்பு, வேத வசனங்களை சொல்லி அவங்களை திருத்தணும். இது தப்பு பண்ற, இது ஆண்டவருக்கு விரோதமான ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நீ செய்யற, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், எச்சரிக்கைப்படுத்தணும். அவங்களை தேவனை நீ துக்கப்படுத்துறன்னு சொல்லணும். அப்போ அதை நம்ம செய்யாம இருந்தோம்னா கர்த்தர் பதில் செய்வார். என்ன செய்தார்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஆமென். ஆமென். இப்போ ஏலி பாத்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதி தான் இல்லையா? ஒரு நீதிமானா நடந்து கொண்டு இருந்தது. ஆனா அவங்க பிள்ளைங்க பாவம் செஞ்சிருக்காங்க. அதை அடக்காம போனது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரு, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் வர யுத்தத்துல அவங்க பிள்ளைகளை கொன்று போட்டாரு. தேவனுடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டு போகுது. இதை இதை கேள்விப்பட்ட அந்த நிமிஷமே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் துளித்தவனுமாய் இருந்தபடினால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான்னு சொல்லியது. அப்போ அவனுடைய சாவு எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குன்னு பாருங்க. ஆண்டோடைய கட்டளைகளே ஒருத்தவங்க மீறும் போது எச்சரிக்கணும். எச்சரிக்காம விடுறவங்களையும் கர்த்தர் விடுறது இல்லைன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ பிள்ளைகள் பாவம் செய்யறாங்கன்னா அதை நம்ம கண்டிக்க வேண்டியது பெற்றோரோட கடமையா இருக்கு. துன்மார்க்கன் சாகுறது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. எல்லாரும் நரகத்துக்கு தள்ளணும் அப்படின்றது ஆண்டவருடைய எண்ணமே கிடையாது. நரகத்தை மனிதர்களுக்காக படைக்கவும் இல்லை, அவன் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆக்கினை. அதுல கீழ்ப்படியாத மனிதர்களை தான் தேடி போய் அதுல விழுறாங்க. ஆண்டவருக்கு அதுல கொஞ்சம் கூட பிரிய இல்லை. நம்ம மீது எவ்வளவு அன்பு இருந்தா அந்த பரலோக மகிமையை துறந்து நமக்காக மனிதனாய் இறங்கி அடிமையின் சாயலாகி இந்த அற்ப மனிதர் கையில தன்னை ஒப்பு கொடுக்க அவர் முன் வந்திருப்பார். அதனாலதான் அது அறிவு கட்ட முடியாத அன்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அன்பு என்னதுன்னு நம்ம உணர்ந்தோமானா அவர் எப்படி நம்ம நரகத்துக்கு போகணும்னு விரும்புவாரு. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். 23 படிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்றார். அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ எல்லோரும் ரட்சிக்கப்படணும் தான் அவருடைய எண்ணம். அதனால்தான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போவாமல் எல்லா மனுஷரும் என்ன பண்ணோம், மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறோம்.
நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் அவருடைய சித்தமா இருக்கிறது. அதுக்காக தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சங்கீதம் 51 அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆமென். ஆமென். சுவிசேஷம் எதுக்கு அறிவிக்கிறோம்? பாவிகள் மனம் திரும்பி அவங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அதனாலதான் சுவிசேஷம் நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஊரே யோனான்ற ஒரு மனிதன் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால அவங்க மனம் திரும்பினாங்க. அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தோன்னு என்ன பண்றாரு பாருங்க, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. தேவன் நமக்கு வெளிப்படுத்தின எல்லா விஷயங்களையும் ஒன்றையும் மறைக்காம எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சகோதர சகோதரிகளுக்கு போதிக்கணும், அதை கத்துக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆமென். ஆமென். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். தேவனுடைய ஆலோசனை என்ன இருக்கு? நிச்சயமா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவார், அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கு நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அப்போ சுவிசேஷத்தை அங்க அறிவித்திருக்கிறார் இல்லையா பவுல்? தேவன் மனிதனாக நமக்காக பிறந்ததும் அவருடைய ரட்சிப்பும் அவருடைய கிருபையின் இரக்கத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் நமக்காக அவர் காட்டின அன்பையும் அவர் பிரசங்கிக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை மறுதளிக்கிறவங்களுக்கும் அசட்டை பண்ணுகிறவங்களுக்கும் அவரை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை கால்களாக மிதிக்கிறவங்களுக்கும் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவங்களுக்கும் எவ்வளவு பயங்கரமான தண்டனை இருக்கின்றதை நினைத்து பாருங்க. யோவான் 15 அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஆமென். ஆமென். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்போதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். சுவிசேஷன்றது தேவனுடைய வார்த்தை, இருபுலம் கருக்குள்ள பட்டயமா இருக்கு. அது ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும் கீழ்ப்படியாதவருக்கு மரண வாசனையாகவும் இருக்கு. நம்மளோட சுவிசேஷம் நியாயத்தீர்ப்புல கேட்கப்படும். என்னோட பிள்ளைகளை கொண்டு நான் சுவிசேஷம் அறிவித்தேனே, நீ ஏன் கேட்கல அப்படின்ற அந்த நியாயத்தீர்ப்புல அந்த சுவிசேஷம் சொன்னது அவங்களுக்கு கேட்கப்படும். அதுக்கு அவங்க நிச்சயமா கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? யோவான் 9 அதிகாரம் 39 41 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கு தான் வந்தார் இல்லையா? ஆனா நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்லியிருக்கு. அவருடைய கூட இந்த பரிசேயர் சிலர் அதை கேட்டபோது நாங்கள் குருடரோ என்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே உங்கள் பாவம் நிலைத்திருக்கு. எனக்கு தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சத்தியத்தை போய் சொல்றோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றாங்க. இயேசு கிறிஸ்து தான் பிரதான மேய்ப்பரா இருக்கிறார், நம்ம மனுஷனை போதகர்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வாக்குவாதம் பண்ணுவோம். நீங்க தான் தேவனோட ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொன்னா
இல்ல அப்ப நாங்களாம் எங்க கூடுவோம். அவங்க ஆண்டவரோட புத்திசாலின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? வேதம் குறைவற்றது இல்ல, அதனால நாங்க ஆண்டவருடைய வசனத்தை கூட கொஞ்சம் கூட்டிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது தேவனுடைய வசனம் குறைவற்றது, அதோட ஒரு வார்த்தையும் கூட்டவும் கூடாது, அதோட வார்த்தையும் குறைக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ இதோ அடியேன் கேட்கிறேன், இதைதான் நம்ம சொல்லணும். அதை வளைக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ நமக்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 14 இருந்து 15 வசனங்கள் வாசிக்கலாம். எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிறோம் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் நம்ம என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல அந்த பட்டணத்துக்கு நேருவதை பார்க்கிறோம் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேருவது இலகுவா இருக்கும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நிச்சயமா நியாய தீர்ப்புல அவங்களோட தண்டனை பயங்கரமா இருக்கும். சோதோம் கொமோரால அழிக்கப்பட்டது எப்படின்றத நீங்க ஆதியாகமத்துல படித்து பார்த்தா தெரியும். அதுவே அவங்களுக்கு இலகுவா இருக்கும்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள் வாசிக்கலாம். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். ஆமேன். ஆமேன். அப்போ யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளை எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு வேற ஒரு பட்டணத்துக்கு போறாங்க இல்லையா? அதே போலதான் கிபி 70 பாத்தீங்கன்னா ஜெருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. அந்த யூதர்களுக்கு தண்டனை எப்படி இருந்துச்சு? அதிகமா இருந்துச்சு. 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தாங்கன்றத பார்க்கணும். தேவாலயம் இடிக்கப்பட்டு அவங்க பிள்ளைகள் எல்லாம் இழந்து ரொம்ப அதிகமான கொடுமைகளை அவங்க அனுபவித்தாங்க. கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் நற்கந்தகமா இருக்கிறோம். நம்மளுடைய சுவிசேஷம் எப்படி இருக்குதா? நற்கந்தகமா இருக்கிறது. கெட்டு போவதற்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்போ நம்மளோட சுவிசேஷம் நற்கந்தமா இருக்குது. நம்ம விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிக்கிறோம், அவ்வளவுதான். விளைய செய்கிறது தேவனாலதான் ஆகும். நம்மளோட வேலை என்னது? சுவிசேஷம் அறிவிக்க மட்டும்தான் வேலை. அவங்க கேட்கிறாங்க, கேட்காம போறாங்க. நம்ம என்ன சொல்லணும்? சத்தியத்தை சத்தியமா கலப்பில்லாம சொல்லணும். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். சத்தியம் என்னவோ அதை சொல்லணும். அவங்க கீழ்ப்படிந்தா அவங்களை ஆதாயப்படுத்திக்கலாம். கீழ்ப்படியிலையா காலில் இருக்கிற தூசியை உதறி போட்டு நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லணும். நம்ம கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும்னு சொல்லிதான் வசனம் சொல்லுது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம கடிந்து கொள்றதுனால அவன் கொஞ்ச நேரம் தான் மனசு துக்கப்படுவான். ஆனா அவன் துக்கப்பட்ட பிறகு அவனுடைய ரட்சிப்பு உண்டாயிடுச்சுன்னு வைங்களேன். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கமோ ரட்சிப்பை உண்டாக்கும்னு எழுதியிருக்கு. அது அவன் ஆத்மாக்காக துக்கம் பட்டானா நம்ம அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அவன் நம்ம கடிந்து கொள்றதுனால அவனோட ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்கிறோம். அது அவன் இருதயத்துல அது பேசுவார், ஆண்டவர் பேசுவார். நம்ம சொல்ல ஆண்டவர் பேச வேண்டியதுதான் நம்மள இடத்துல அனுப்புறாரு. நம்மளுக்கு அந்த கடிந்து கொள்றதுக்கு சகல அதிகாரமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண விடம் கூடாதிருப்பாயாக. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இன்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளையே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூறாது இருப்பதாக. அப்போ ஒருத்தன் அசட்டை பண்ற அளவுக்கு நம்மளும் நடந்து கூடாது. போதிக்கிற நம்ம இப்படி இருக்கணும்னு புத்தி சொல்ற நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஆமென். ஆமென். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை என்ன பண்ணுமா? அவனை கடிந்து கொள். கடிந்து கொள்வதுதான் அன்பு. மாம்ச அன்பை பத்தி இங்க எங்கேயுமே பேசல. ஆவியானவரும் நம்ம நியாய தீர்ப்பை குறித்து பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் இல்லையா? அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாகன்னு சொல்லி எழுதி. கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் சொல்லி எழுது. அப்போ கனியற்ற அந்தகார கிரியை இருக்கிற எதுவா இருந்தாலும் அது நம்மளா செஞ்சாலும் நம்ம சகோதரர் செஞ்சு யார் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணோம்? கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஆமென். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள்ளுதான் சொல்லி எழுது. நம்ம அவனை கடிந்து கொள்றதுனால அவன் ரத்த பலியை நம்மளை விட்டு நீங்களா இருக்கிறோம். அவன் ரட்சிக்கப்படணும், நம்ம ஆத்மாவையும் காத்துக்கொள்ளணும்னு சொல்லிதான் நம்ம கடிந்து கொள்றோம். அவன் மனம் திரும்பணும்னு சொல்லிதான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆமென். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ என்ன பண்ணுமா? நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் சொல்லி வேதவசனம் சொல்லுது. இப்போ நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தேன்னு வைங்களேன், நான் கிறிஸ்துவோட ஊழியக்காரன் சொல்லி இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்க கூடாது. கர்த்தர் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படிதான் நம்ம நடக்கணும், அதன்படிதான் நம்ம செய்யணும். கிரியைக்கு ஏற்ற பலன் தான் நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தகப்பனுடைய பாவத்தை பிள்ளைகள் சுமப்பதும் கிடையாது, பிள்ளையோட அக்கிரமத்தை தகப்பனும் சுமப்பது கிடையாது. கிரியைக்கு ஏற்ற பலனை நம்ம அடைவோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். ஆமென். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ தகப்பனுடைய அக்கிரமத்தை பிள்ளை இடத்துல கேட்கறதும் இல்ல, பிள்ளையோட அக்கிரமத்தை தகப்படத்துல கேட்கறது இல்ல. அவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கிரியைக்கு ஏற்ற பலன் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லி எழுதிருக்கு. அதனால நன்மை செய்யும் போது சோர்ந்து போகாதிருங்க, அதுக்கேற்ற பலனை நிச்சயமா நம்ம அடைவோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிவருமாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ நம்ம இருதயங்களை ஆராய்கிறவர்னு சொல்லி எழுது. நம்மளோட வசனம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அவனுடைய நினைவுகள் என்னது என்று மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறதே கர்த்தர் தான். அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கும்? நிர்வாணமா இருக்கும். நீங்க வீடுகளுக்குள்ள பேசுனது எப்படி இருக்குமா? தெருக்கல்ல கேட்கப்படும். அப்போ நாய திருப்புல ஞாபக புஸ்தகம் ஒண்ணு இருக்கும்.
நம்ம மனுஷர் பேசுற வீணான வார்த்தைகள் எல்லாமே குறித்து என்ன பண்ணுமா, நியாய தீர்ப்புல கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நம்ம காதுகளில் கேட்கிறோம், படிக்கிறோம். இப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை பண்ணணும். நம்ம ரட்சிப்பை குறித்து கவலைப்படுறோமா, இல்ல லௌகீக துக்கத்துக்கு, லௌகீக கவலைகளை குறித்து கவலைப்படுறோமா? லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கமோ ரட்சிப்பை உண்டாக்கும். ஐயோ நான் கோவப்படுறேனே, என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, ஆண்டோடைய துக்கப்படுத்துறேனே. நீங்க துக்கப்படும் போது அந்த துக்கம் ஒரு நாள் ரட்சிப்பாய் முடியும். அது அவ்வளவு ஜாக்கிரதையும் அவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் அந்த தவறை திரும்பவும் செய்யாதபடி நம்மளை காக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஜெரால்ட் பிரதர் ப்ளீஸ் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? அப்போ நம்ம செய்யற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தக்க பலன் அடைவோம். அதனாலதான் நீங்க மத்திய 25ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்புல பாத்தீங்கன்னா, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அப்போ நீங்க இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களோ இதெல்லாம் எனக்கே கொடுத்தீங்கன்றார். அப்போ நன்மையை விதைக்கிறோம், நன்மையா இருக்கிறோம். அப்போ எதெல்லாம் ஏழைகளுக்கும் சிக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்ம செய்யாம இருந்தோமோ அதெல்லாம் கர்த்தருக்கே செய்யலன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றாரு, பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்த பண்ண இருக்க ஆக்கினை கடலில் போங்கன்றாரு. அவர் பிசாசுக்காக தான் அதை உண்டாக்குனாரு, நம்மளாதான் அதை தேடிக்கொள்ளும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு 1000 பேர் மறிக்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு பூகம்பம் நடக்குது. அப்போ நம்ம வாயில என்ன சொன்னோம், கர்த்தர் நல்லவர், அவர் நீதியை செய்தார். 3ஆம் உலகப் போர்ல கோடிக்கணக்கில் மக்கள் சாவாங்க. அப்போ தேவனை அறியாதவங்க அவரை தூஷித்தார்கள் சொல்லி எழுதியிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் நீதி உள்ளவர்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை காப்பாரு. நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் நானும் உன்னை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு கிரியையையும், எல்லா கிரியையும் சொல்லி எழுதி ஞாபக புஸ்தகம் ஒண்ணு இருக்குதான். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைக்கிறோம்ல, இது யாருக்குமே தெரியாது, நம்ம இருதயத்துலதான் இப்படி நினைச்சோம், அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்கிறவரும் சொல்லி எழுதி, உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவரும். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், நிர்வாணமா இருக்கும். அப்போ அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற இந்த வசனம் எப்போதும் நம்ம இருதயத்துல இருக்கும். அது இருதயத்தில் எழுதப்பட்டதா இருக்கணும். அப்போதான் அந்த பயம் நமக்குள்ள இருக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். இதுல பாத்தீங்கன்னா பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலரா இருக்கிறார் இல்லையா? யார் நியாயம் தீர்க்கிறா? இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நீங்க பிதாவாக தொழுது கொள்ளுங்க. அப்ப நீங்க பிதாவா தொழுது கொள்ற கர்த்தர் தான் மனிதனாக இறங்கி வந்தாருன்னு சொல்றாரு இல்லையா? பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் எப்படி நடந்து கொள்ளணுமா, பயத்துடனே நடந்து கொள்ளுங்க. நம்ம கவலை பண்ணோம், ஐயோ நம்ம பாவம் செஞ்சிருவோமோ, ஆண்டவர் விட்டு மீறுகிறோமோ, எல்லா காரியமும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமளே சோதி தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கே நம்ம மனம் திரும்பி நம்ம முழங்கால் போட்டு நம்முடைய பாவங்களுக்காக அறிக்கையிட்டு மனம் திரும்பி, ஏசப்பா என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுங்க, நான் இது மாதிரி இந்த சகோதரனுக்கு பண்ணிருக்கேன், இந்த மாதிரி இந்த சகோதரிக்கு பண்ணிருக்கேன், இருதயத்தினால இந்த மாதிரி பாவங்களை நினைத்திருக்கிறேன், என் வாயினால இந்த மாதிரி பாவம், நேர்மையான என் கண்கள்னால நான் இப்படி பாவம் செஞ்சேன், சரீரத்தினாலும் ஆத்துமாவினாலும் ஆவினாலும் நான் அநேக பாவங்களை உங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்கேன்னு சொல்லி நீங்க மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டீர்கள், ஆனால் நீங்க இரக்கம் பெறுவீங்க. கர்த்தர் உங்களுடைய பாவங்களை நேக்கிறதுல தன் முதுகு பின்னாக ஆழ்கடல்ல அதை தூக்கி போட்டுருவாராம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா இருக்குதோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு விலக்குவார்னு சொல்லி எழுதியிருக்கு. பாவங்களை அறிக்கையிட்டா போதும், நம்ம மனம் திரும்பினா போதும், அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், மகா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் எழுதி. துன்மார்களுடைய சந்நிதியோ அறுப்புண்டு போகும். அப்போ நம்ம கர்த்தருடைய நியாயத்தையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருப்போமானால் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கு கொள்வோம். இன்னைக்கே ரச்சனை நாள், இன்னைக்கே நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அநேக காரியங்கள்ல யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்க மாட்டோம், நம்ம சில விஷயங்கள்ல இன்னும் குறைபாடுகளை தான் இருக்கிறோம். அப்போ தினந்தோறும் நம்ம என்ன செஞ்சோம், இன்னைக்கு காலையில இருந்து என்ன செஞ்சோம் அப்படின்றத நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்கள் ஆராய்ந்து பாருங்களா, அதுல நித்திய ஜீவன் உண்டு இருக்கு. அப்போ நாமே ஆராய்ந்தால் நம்ம நியாயத்திற்கப்பட மாட்டோம்னு சொல்லி எழுது. இப்போ நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம செயல்கள்ல மற்றவங்களை பார்த்து சொல்லிடுறோம்ல, ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம், இவன் இது தப்பு, இவன் செஞ்சது. அதே போல நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கிறோமா, இல்ல யாரையாவது காயப்படுத்திருக்கிறோமா, ஆண்டோடைய வசனத்தை எப்போதாவது அசட்டை பண்ணிருக்கோமா, நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம உபத்திரத்தை கொடுத்துருக்கிறோமா, இப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிற்பார். நீங்க மறக்கலாம், கர்த்தர் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அவனுடைய கிரியையை நியாயத்துல கொண்டு வருவார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் நியாய சன்னிதானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போ நம்ம செய்யற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவன் நியாயத்துல கொண்டு வருவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஞாபக புஸ்தகத்துல இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் போது, அதான் மனுஷர் பேசுற வீணான வார்த்தைகளை நம்ம கணக்கு ஒப்பிக்கணும்ன்ற போது, அப்ப கிரியையெல்லாம் என்ன பண்ணுறது? அப்ப நம்ம இன்னைக்கு மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், என்னோட பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என்னோட பொறுமை குறைபாடா இருக்குது, என்னோட ஆவின் கனிகள்ல குறைபாடா இருக்கிறேன், நான் இன்னும் நிறைய விஷயத்துல நான் தேர வேண்டியதா இருக்கு, அப்பா நான் பலவீனனா இருக்கிறேன், உங்களுடைய பலத்தை கொடுங்கப்பா, உங்களுடைய பலன் எனக்கு போதும்பா, உங்களுடைய கிருபை எனக்கு போதும்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும். நமக்காகவும் நம்மளோட சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கணும். அவங்களும் இன்னும் என்னை போல, நம்மளோட பிரமாணமே என்னன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். நம்ம நீதி உள்ளவங்களா நடக்கிறோமா? சரி, சந்தோஷம். அப்போ இன்னும் மற்றவங்களை நீதி உள்ளவங்களாக நம்ம மாற்றணும் இல்லையா? அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்ம போய் அந்த வசனத்தோடு தான் கடிந்து கொள்ளணும். வேத வசனங்கள் எல்லாமே சீர்திருத்தத்துக்கும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதுக்கும் தான் தேவ ஆவினால எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த வசனத்தை கொண்டுதான் நம்ம புத்தி சொல்லணும். நம்ம சொந்த கருத்துக்களை சொல்லி கண்டிக்கிறன்ற பேர்ல சும்மா ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுது, சிஸ்டர் பிரதர் இப்படி சொல்லுது பிரதர், நம்ம அப்படி செய்யக்கூடாது, நீங்க சிந்திச்சு பாருங்க, ஆவியானவர்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் ஆண்டவருக்கு விரோதமா இருக்குது, நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு பாருங்கன்னு சொல்லும் போது நம்ம அதை சாந்தத்தோட அவங்க சொல்லும் போது அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்கலன்னா 2வது முறை கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். நீங்க பண்றது தப்பு, ஆண்டவருக்கு விரோதமா செய்றீங்க, அப்படி செஞ்ச எச்சரித்த எல்லா சகோதரையும் பகைத்ததான் பைபிள் சொல்லுது இல்லையா. ஆனா சில பேரை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். நம்ம சத்தியத்தை சொன்னதுனால நம்ம சத்ருவானா அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. நம்ம ஆண்டோடைய கட்டளை அவர் வார்த்தையின்படி செஞ்சோம், ஆண்டவர் எச்சரிக்கை சொன்னாரு, நம்ம எச்சரிச்சோம், ரத்த பலி நம்ம மேல இல்லை. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குனார். உங்களுடைய ரத்த பலிக்கு எல்லாவற்றுக்கும் நீங்களாகி என்னை ரட்சித்தார்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல போகணும். விதைக்கிறதும் நீர் பாய்ச்சிக்கிறதும் மட்டும்தான் நம்மளுடைய வேலை. விளைய செய்கிறது தேவனால் தான் போடும். நம்ம சிலரை கிரியினால ஆதாயப்படுத்திக்கலாம், சிலரை நம்மளுடைய வசனங்கள் போதிக்கிறது மூலமா ஆதாயப்படுத்திக்கலாம், சில பேரை நம்ம அன்பா பேசுறதுனால ஆதாயப்படுத்திக்கலாம். நம்மளுடைய நற்கிரியை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்ம அவர்களுக்கு முன்னாடி நம்மளுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க கடவுது. நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கீங்க, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் தாளந்து கொடுத்துருக்காரு, நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. உங்ககிட்ட 10 தாளந்து கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகமா கொடுக்கப்படும். அப்ப 5 தாளந்து இருக்கவங்களுக்கு
கணக்கு கேட்கிறாரு. ஒரு தாளந்து கொடுத்தேன்னு சொல்றதுனால விட்டுறது கிடையாது, அவனையும் கணக்கு கேட்கிறாரு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்னு தெரியும், அவருடைய வருகை சமீபமா இருக்குதுன்னு தெரியும், இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் நம்மளுக்கு ரட்சிப்பு இருக்குதுன்னு தெரியும். அதற்காக நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, பேச தெரியாதவங்க அந்த புக்கை கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகம் மூலமா போய் பேசுங்க, அந்த புத்தகத்தை படிங்க, அதை போய் ஆராய்ந்து பாருங்க. அடிப்படை சத்தியத்தை நம்ம போதிக்கலாம் இல்லையா? அடிப்படை சத்தியத்தினால்தான் நம்ம அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய எல்லாருக்கு மேல இருந்த கடமையா இருக்குது. அப்ப சுவிசேஷம் அறிவிக்காவிட்டா நம்ம கையோன்னு சொல்லி எழுது. அதனால இன்னில இருந்து நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம். நம்ம யார் யாரெல்லாம் எச்சரிக்க முடியும்? முதல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை பார்க்கலாம், அப்புறம் நம்ம சகோதரனை பார்க்கலாம், அப்புறம் நம்ம நண்பர்களை பார்க்கலாம், அப்புறம் நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாம், அப்புறம் மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அவங்க கேட்கலாங்களோ கேட்க மாட்டாங்களோ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அதுதான் கர்த்தருடைய கட்டளையும் கூட. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க நீதி உள்ளவரா இருக்கிறதுனால உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க துன்மார்க்கரும் அக்கிரமக்காரனும் பாவிகளா இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மன்னித்து கிருபையாகவும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இப்போது உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி நீ வரும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களுடைய போலவே நாங்களும் பரிசுத்தமா இருக்க எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் மூடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கிரியத்துக்கு எங்களை பெற்றுக்கொண்டிருக்க கர்த்தாவே. அப்பா, எங்களை நீங்க உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தாவே. அந்த ரத்தம் வீணாய் போகாதபடி கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய கிருபை வீணா போகாதபடி எங்களை உங்களுடைய கிருபை நிமித்தமும் உமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உமது அன்பின் நிமித்தமும் உங்களுடைய இரக்கங்கள் நிமித்தமும் எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, எங்களுடைய நீதிகளை நிமித்தி நாங்க உங்க இடத்துல வரலப்பா. எங்களுடைய நீதிகள் எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்கிறது ராஜா. உங்களுடைய மகா இரக்கங்களை நம்பியே நாம உங்க இடத்துல வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்கள் கைகளுக்கு அடங்கி நாங்கள் உண்மையும் முத்தமுமா உங்களுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு போதித்தரலும். கீழ்ப்படுகிற ஆவியை தாங்கப்பா. வசனத்தின்படி நடக்கிற ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுங்கப்பா, சந்தோஷத்தின் ஆவியை கொடுங்கப்பா. அப்பா, உண்மை உத்தமா நாங்க நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்கள்ல இன்னும் மேல்மேலும் அவங்க வளரணும்ப்பா. அவங்க உண்மை அறிகிற அறிவில மேன்மேலும் வளர்றப்பா. எல்லோரும் இங்க கூடியிருக்கிற சகோதரர் மட்டும் இல்லப்பா, இதை கேட்கிறவங்க மாத்திரம் இல்லை கர்த்தாவே. இங்க இருக்கிற எல்லா சகோதரர்களும் ஒருவராக கைவிடப்படாபட எல்லோரும் ரட்சிக்கப்பட இடத்துல எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord.